தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே. இந்த மின்வாரியத்துடைய வெள்ளை அறிக்கை உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீரழிவுகளை திசை திருப்புவதற்கான பச்சையான நாடகம் நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மறைமுகமாக மின் கட்டணம் எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கிறது, அது ஏன் எங்கேயும் விவாத பொருளாகலை? யாரோ இல்லை, நான் பேரோட சொல்கிறேன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் டாக்டர் TNEB.net ORG அஃபிஷியலாக எடுத்து போட்டுக்கிறார். அது ஒரு யூனிட்டை தாண்டாங்கன்னு வைங்க, 500 யூனிட் வரைக்கும்னா 6 ரூபா 3 இருக்கா சார், சரியா? இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1742 ரூபா பில் வருது. அதே யூனிட்டை இப்போ பயன்படுத்தியவருக்கு பில் எவ்வளோ தூரமாக வந்திருக்கு? 2880 ரூபா. சத்தமின்றி பேக்டோரில் இபி பில்லை உயர்த்தி இருக்கிறார்கள், மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு பயங்கரமா போராடினார் தெரியுமா? அவர் என்னமா போராடினார் தெரியுமா? 2008 ஈழத் தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். இது உண்மையா? இது 100% உண்மைங்க. ஏன்னா மாண்புமிகு அமைச்சர் வன்னியர் சன்னா அப்ப சொல்லியிருக்காரு, விஜய் சார் எவ்வளவு தீவிரமா அந்த இலங்கை தமிழ் பிரச்சனைக்காக போராடினார்னு. நடிகர் விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். உடனடியாக அவருடைய தந்தையார் SA சந்திரசேகரனிடம் நாங்கள் தொலைபேசி பண்ணி இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சேவை தண்டிப்பதற்கான ஒரு கையொப்பம் என்று நாங்கள் பேசினோம். ஆனால் அவர் இல்லை, கையெழுத்து போட முடியாது, இதற்கு நாங்கள் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். அமைச்சர் செங்கோட்டையன் துவக்கி வைத்த ரோட்டரி விழாவில் அரைகுறை ஆடையுடன் ஆபாச நடனம் போட்டது சர்ச்சை. நிகழ்ச்சியை பாதியில் தடுத்து நிறுத்தியது காவல்துறை.